இந்த நூல் குறித்து திறனாய்வு செய்து பேசுவதற்காக ஒரு பெரிய எழுத்தாளர் 2013 ஒரு நூல் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் நின்றெறியும் சுடருங்கிற மாதிரியான ஒரு நூலை வெளியிட்டு, ஓகே ஃபர்ஸ்ட் கதை, முதல் கதை, அதுக்கப்புறம் நின்றெறியும் சுடருங்கிற ஒரு நூல் வெளியீட்டின் மூலமாக இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகமான எழுத்தாளர் ஜெயம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன். அனைவருக்கும் வணக்கம். முதல் நூல் வெளியிட்டிருக்கிற செல்வகுமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நாவல் வந்து நேரடியாக ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப நாவலுக்குள்ளே ரொம்ப போக மாட்டேன். ஏன்னா அது வந்து இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். அதனால் ஏன்னா இல்லைனா இப்போ நாவல் வந்து இப்போது சமகாலத்தில் ரொம்ப இந்த மாதிரி லீனியராக கதை சொல்கிறதில்ல. அதுலேருந்து விலகி அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நான் அதை முதல்ல சொல்லிடுறேன், ரொம்ப உள்ளே போக மாட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாவல் வந்து பேசும்போது ஒரு வயசான பாட்டி உட்காந்து கதை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இப்போ நவீனமாக நாவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து அங்கே உள்ளே இருக்கிற கேரக்டரை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, அவருக்கு வந்து எந்த அபிப்பிராயமும் அந்த கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் அதுலேருந்து விலகி நேரடியாக எல்லாரை பற்றியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கேரக்டரை பற்றி நேரடியாக அந்த நாவல்லே வந்து அபிப்பிராயம்லாம் சொல்லப்படுது. ஸோ அது ஏன் அப்படிப்படுதுன்னா, அது வந்து ஒரு ரொம்ப வயசான ஒரு பாட்டி அதை சொல்கிற மாதிரி இருக்குது. அவள் வந்து ஒரு 80 வயசு 90 வயசு வாழ்ந்திருக்கா. ஒரு 200 குறைஞ்சபட்சம் ஒரு ஊருக்குள்ளே இருக்கானா ஒரு 200 பேரை பார்த்துருப்பா. அதனால ஒரு 200 பேரை பற்றின அபிப்பிராயத்தை அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ இதில் வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துப்பாண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அவரோட பொண்டாட்டியை பற்றி சொல்லும்போது நேரடியாக அந்த கதை சொல்லியே வந்து என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து ஒரு பேராசக்காரி அப்படின்னு. அப்போது சரி, அப்போ நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின அபிப்பிராயம்லாம் சொல்லுது. அப்போ இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து ரொம்ப ரிஸ்கான கதை சொல்லல் முறை. ஏன்னா இது வந்து பொது மொழிக்கும் பக்கத்தில் பொதுவில் புழங்கக்கூடிய அந்த கதை சொல்லல் முறைக்கு ரொம்ப அருகில் இருக்குது, ரொம்ப ரிஸ்கான இது. ஆனால் இந்த ரிஸ்க் வந்து அவர் எப்படி வெளியில், அது எங்கே தப்புதுன்னா, அதில் பிரயோகிக்கப்பட்டிருக்க மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியை வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் எழுத முடியாது. இவ்வளவு கெட்ட வார்த்தையை நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் எழுத முடியாது. இவ்வளவு சொலவடையை நீங்கள் வந்து வரிசையாக இவ்வளவு இதாக எழுதுனா மெயின் ஸ்ட்ரீமில் புரியாது. ஸோ இந்த இது மூலமாக அது வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துடுது, எளிதாக தாவி வந்துடுது. இல்லைன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கான, நவீன இலக்கியத்தில் ஈஸியாக நிராகரிச்சிருவாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு கதை சொல்லல் முறை. பட் அதை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டார். அதுக்கு உதவி இருக்கிறது வந்து அவர் பயன்படுத்தியிருக்க வட்டார வழக்கு மொழி, அதை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தெரியா, சரி ஓகே. அதுக்கப்புறம் அந்த கதை சொல்லியே வந்து கேரக்டர்ஸை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லும் போதே கதை சொல்லி எல்லோரும் பண்ணுறான் அந்த கேரக்டரை. என்னன்னா, முத்துப்பாண்டி அவளுக்கு மோசமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு அவள் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, முத்துப்பாண்டி வீட்டு மாங்கொழுந்தே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த கேரக்டரை பற்றி எல்லோரும் பண்ணுது, அதாவது எல்லாமே சொல்லுது. அந்த கதை சொல்லி வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக எந்த இதுவும் இல்லாமல் நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் இந்த உரையாடல்களை பற்றி சொல்லணும். அந்த உரையாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த செயின் மாதிரி போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சண்டை போட்டால் தெரியும், இப்போ வீட்டிலே சண்டை போட்டால் தெரியும். நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து சண்டை தொடங்கும், ஒரு விஷயத்துக்காக சண்டை தொடங்கும். அப்புறம் அடுத்த ஒரு வார்த்தை இவங்க பேசுவாங்க, அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை பேசுவாங்க. அந்த வார்த்தையிலேருந்து இப்படி வந்து செயின் மாதிரி கொக்கி மாதிரி போயிட்டே இருக்கும். சண்டை எதுக்கு ஆரம்பிச்சுன்னு அடுத்த நாள் காலையில் கேட்டால் நமக்கு தெரியாது, ஆனால் பேசின அவ்வளோ வார்த்தையும் ஞாபகம் இருக்கும். அப்போ அதே மாதிரிப்பட்ட அந்த உரையாடல் வந்து இதில் நல்லா பதிவாயிருக்கு. அதில் வந்து அந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுல பார்த்தா ஒரு இடத்துல அந்த கேரக்டர் வந்து சொல்லுது, நீ வந்து பொது சொத்தை எடுத்து வப்பாட்டிக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லுது. அதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட எல்லாமே அழிஞ்சிருந்து இதுல இருந்து புதுசாக தொடங்குது உரையாடல், அப்படி அந்த மாதிரி போகுது. ஸோ அது வந்து அவர் நல்லா எழுதியிருக்காரு அந்த உரையாடல். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரசிச்சது என்னன்னா, அதில் ஒரு கல்யாண சித்திரம் வருது.
அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு துரோகம் நடக்குது. அப்போ அந்த துரோகத்துக்கு மேலதான் அந்த கல்யாணம் நடக்கும். அப்போ நமக்கு படிக்கும்போது அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு மேல ஒரு பரிதாபம் வரணும், ஒரு இது வரணும். அப்போ அதுதான் அவர் சொல்லிட்டு போறாரு, அந்த துரோகம் தான் இருக்கு, அவ கஷ்டப்படுவா, மனசு எல்லாம் சரி. ஆனா அதுல நடுவில் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து ஒரு பலாக்கா துவாரம் வைக்கக்கூடிய ஒரு சித்திரம் வந்து அதுல வந்துட்டே இருக்கு. அப்படியே அதை வந்து அவரு அந்த கூட்டு வைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் சொல்றாரு. அதை சொல்லும்போது அதை வந்து ஒரு கன்சியூமர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரு. நேற்று நம்ம பேசிட்டு அதை வந்து சமையல் பண்ற இதுல சொல்லல, அதோட ருசி, அதாவது இந்த ஊரே வந்து இதை எப்படியா தின்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதுல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அதை படிக்கும்போது அந்த நரேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. என்னன்னா அதை படிக்கும்போது வந்து சரி அவ கிடக்கா, அவ இருந்தாலும் போறான், நம்ம வந்து இதை தும்போம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. அந்த கல்யாணத்தை வந்து அவ்வளோ இதா லைவ்லியா அழகா நரேட் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த நான் முதலே சொல்லிட்டேன், நான் ரொம்ப உள்ள போகல. ஏன்னா அது வந்து கதை ரொம்ப லீனியராக இருக்குது, எதுவும் ரொம்ப உள்ள கேரக்டர்ஸை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை, ஸ்பாய்லர் மாதிரி. ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த, நான் பொதுவாக இப்போ வந்து கல்ச்சரல் நுவான்சஸ்க்கு நவீன இலக்கியத்தில் இடம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். ஆனால் இருக்குது கொஞ்சம், அதை ஒத்துக்கிறேன். இதே மேடையில் ஒரு 2 மாதம் முன்னாடி அப்படிலாம் இல்லைன்னு சொன்னேன். மாற்றி சொல்லுவோம். சரி. அப்போ என்னன்னா இதில் வந்து இந்த சுடலைமாடன் கோயிலை பற்றி ஒரு திரட்டு சுடலைமாடன் கோயிலை பற்றி ஒரு இது வருது, ஒரு சித்திரம் வருது. அப்போ அதில் போகிறாங்க. அப்போது அதில் போகும்போது அந்த சிக்கலை சொல்லும்போது என்னென்னா, மத்தியானம் 12 மணிக்கு இது நடக்குது. அந்த ஒரு பேர் போகிறாங்க, ஒரு சின்ன பிள்ளை நின்று கூப்பிடுற மாதிரியெல்லாம் ஒரு சித்திரம் வருது. அப்போ நமக்கு தெரியும், பொதுவாக தெரியும், இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராத்திரி 12 மணியை விடவும் மத்தியானம் 12 மணி தான் மிஸ்டிக்கானது. ஏன்னா அந்த லேண்ட் அறிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த அந்த மரம், அந்த முந்திரி மரம், அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் ஒரு இலை உதிர்ந்து கிடக்கு. அந்த லேண்டு ஒரு 12 மணிக்கு யோசிச்சு பார்ப்போம், ஆளே இல்லை, அதில் நடந்து போக சொல்லுங்க, கொஞ்சம் பழைய ஆளை. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் அந்த கல்ச்சரை விட்டு. 12 மணி ராத்திரி பகல் 12 மணி, உச்சி 12 மணி, ராத்திரி 12 மணியோட பயங்கர மிஸ்டேக் ஆனது. ஸோ அதை வந்து கரெக்டாக எழுதியிருக்காரு. அது யாராக இருந்தாலும் போக மாட்டாங்க, அந்த 12 மணிக்கு போக மாட்டாங்க. அங்கே ஒரு சொடலமாட சுவாமி கோயில் இருக்குது, ஒரு சாத்தாங்கோயில் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா பக்கம் போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த கல்ச்சரல் நுவான்சஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காப்புல. ஸோ அதையும் நான் ரசித்தேன். அதுக்கு அடுத்தது அப்புறம் அந்த பொதுவாக அந்த வெளியிலேருந்து வந்த ஃபெமினிசத்துக்கு மூலமாக நம்ம பேச ஆரம்பித்த சில விஷயங்கள் எல்லாத்தையும் சும்மா சாதாரணமாக அதில் சொல்லாங்க. அதாவது உனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் வாழ முடியல, உடம்புக்கு பிடிச்சவங்க கூட வாழு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய கேரக்டர் சொல்லுது. இதெல்லாம் நம்ம ஃபெமினிசம்னு சொல்லி வெளியே இருந்து இறக்குமதி பண்ணி கஷ்டப்பட்டு இங்கே மூச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் சர்வமாக ஒரு கேரக்டர் சொல்லுது. ஸோ அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று, அதில் அந்த ராக்குன்னு ஒரு கேரக்டர் வருது, அதுதான் அந்த மெயின் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு வந்து வீட்டுக்கு மேலே ஒரு அப்சஷன் இருக்கு. அது வந்து திருப்பி வருது. அவள் வந்து இப்போ எங்கே போய் எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி பார்க்கா. அவளுக்கு வேற ஒரு வீடு இருக்கு, ஆனால் அவளுக்கு அந்த பெரிய வீடு ஒன்று இருக்கு, அந்த வீட்டில் தான் வேலை செய்யணும்னு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு. அப்போ அப்போ அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை சொல்லப்படுது. ஃபுல்லாவுமே அந்த மெயினாக ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு வெளியே தான் அவள் மொத்த வாழ்க்கையுமே அந்த நாவலில் வருது. ஆனால் அவளுக்கு அதுக்கு எதிர்பக்கம் ஒரு அழகான வீடு, நல்ல வீட்டுக்கு மேலே அவளுக்கு ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அது வந்து அப்போது மொத்தத்தில் பார்க்கும்போது அந்த வீடு என்ன, அதில் வந்து என்ன தேடுறா, அந்த வீட்டை விரும்புவது மூலமாக என்ன தேடுறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நாவலை மொத்தமாக படிக்கும்போது என்னென்னா, நான் தான் உள்ளே போகலை, நான் சொல்கிறேன். மொத்தமாக படிக்கும்போது என்னென்னா, எனக்கு அது சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது. மொத்தமாக படிக்கும்போது என்னென்னா, நாங்கள் ஒரு வாட்டி நான் வந்து ஊரில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 6-7ஆம் கிளாஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே பஸ்ஸில் தான் டெய்லி போவோம். அப்போ யார் எந்தெந்த ஊரில் ஏறுவாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம நவீன இலக்கியத்தில் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வலுவான பெண் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது, வலுவாக இருக்குது.
ரொம்ப இதாக இருக்குது, யாரை பற்றியும் இது பண்ணுறது இல்லை, ரொம்ப வலுவான பெண் கேரக்டர்ஸை பில்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய வலுவான கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த நாவல்லே எடுத்துக்கிட்டா எல்லா பெண்களும் ரொம்ப வலுவாக இருக்காங்க, என்ன வேணாலும் சமாளிக்கிறாங்க, எல்லாம் ரொம்ப வலுவாக இருக்காங்க. அப்போது நான் வந்து திருப்பி அந்த கதைக்கு போகிறேன். அங்கேருந்து நாங்கள் ஒரே பஸ்ஸில் தான் வருவோம். அப்போது அதில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஸ்டாப்பில், எல்லாரும் எந்தெந்த ஸ்டாப்பில் யாருவான்னு தெரியும். இப்போ மாதிரி இல்லை, பாப்புலேஷன் குறவு. அப்போது எல்லா பஸ்ஸையும் யாருவான்னு எங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு பொண்ணு வந்து அதில் ஏறக்கூடியவங்க அங்கே டவுனுக்குள்ளே ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பஸ்ஸுங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பஸ் அந்த ஒரு மொத்தத்தில் அது ஒரு மணி நேரம் பயணம். அந்த ஒரு மணி நேரம் பயணத்துக்குள்ள அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு சின்ன அதிகாரம் மையம். ஏன்னா அவள் யாருக்கும் அஞ்ச மாட்டா. அவள் வந்து என்ன செய்வான்னா, யாரை வேணாலும் வெளிப்படையாக ஏசுவா, என்ன வேணாலும் சொல்லுவா, அந்த மாதிரி ஆள். அப்போது அவள் வந்து ஒரு பயங்கர அவளை கண்டு எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஸ்ஸுக்குள்ளே அவள் ஒரு சின்ன ஒரு மாதிரி வலுவான ஒரு அதிகாரம் மாதிரி இருந்தா. அப்போ ஒரு நாள் இது வந்து ஒரு 2-3 வருஷ கதை மாதிரி. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, அதில் ஒரு பையன், வழக்கமாக வரக்கூடிய ஒரு பையன் தான், காலேஜ் படித்த பையன். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அப்போ ஒரு 35-40 வயசுக்குள்ளே என்னமோ இருக்கலாம். அப்புறம் அவன் ஒரு நாள் ஏதோ சண்டை வந்துட்டு, அவன் வந்து அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்துட்டு. அப்போ அவன் வந்து என்ன பண்ணான்னா, கரெக்டாக ஒரு இடம் வரும்போது அவளை வந்து பஸ்ஸில் வச்சு அடிச்சிட்டான். அதாவது என்னென்னா, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை அடிக்கிறதுக்கும், ஒரு ஆண் வந்து அதே ஆண் இன்னும் ஒரு பெண் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதாவது நான் தான், அதே நான் தான். நான் ஒரு பெண் அடித்தேன்னா வேறு மாதிரி அடிப்பேன், ஒரு ஆண் அடித்தேன்னா வேறு மாதிரி அடிப்பேன். அந்த வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் இல்லாமல் அடித்தான். ஏன் நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன், இதில் தான் அடிக்கிறான், எல்லாரும் விலகிட்டாங்க. அவன் வந்து லிட்ரலி அவளை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான், அடிச்சிட்டான். அவன் வந்து அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டான். ஸோ என்னன்னா, அந்த நம்ம சொல்கிறல இந்த வலுவான பெண்ணு சொல்கிறல, இப்போ இதுலேயும் எல்லாமே வலுவான பெண், எல்லா கேரக்டர்லாம் இருக்காங்க. கேட்குறதுக்கு சோர்வாக இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க எல்லாருமே ஒரு கல்ச்சரல் கான்டெக்ஸ்டுக்குள்ளே மட்டும்தான் வலுவாக இருக்காங்க. அதாவது பண்பாட்டுக்குள்ளே மட்டும்தான் அவங்க வலிமை. எப்போ அது இறங்கி பயாலஜிக்குள்ளே போயிருதோ அப்போ அவங்க வலிமையெல்லாம் உடஞ்சி சுக்கு நூறாக போயிடும். இதில் கடைசியில் ஒரு இது வருது, அந்த 2 கேரக்டர் இருக்காங்க, 2 கேரக்டரும் உள்ளுக்குள்ளே ஒரு டெத்து, 2 கேரக்டர் இருக்காங்க. அந்த 2 கேரக்டரும் யாருக்கிட்ட கடைசியாக வந்து நிற்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ வலுவாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஏன் கடைசியில் அங்கே வந்து நின்றுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது நாட்டுக்குள்ள நம்ம உருவாக்கி வச்சிருக்க இந்த பண்பாட்டுக்குள்ளே தான் இந்த பெண்ணோட வலிமை நம்ம திருப்பி சொல்லிகிட்டு இருக்குது. கரெக்டு தான், நம்ம இப்போ எல்லாம் சமத்துவம் பேசுகிறோம், எல்லாம் ஓகே, கேட்குறதுக்கு சோர்வாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நாட்டுக்குள்ள அப்படின்னு இருக்கிறது வரைக்கும் தான் இந்த பெண்ணோட நம்ம சொல்கிற வலிமை. எப்போ அது காட்டுக்குள்ளே போயிட்டோ இயல்பாக அந்த வலிமை வந்து ஆணுக்கு போயிடும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை டைம் எவ்வளோ ஆச்சு தெரியல. அப்படியா? சரி, இப்போ சரி, ஒரு 2 நிமிஷம் அந்த வட்டார வழக்கு கொஞ்சம் வக்காலத்து வாங்குவோம். நாகர்கோவில். இப்போ அதாவது இப்போ பொதுவாக என்னன்னா, நம்ம நவீன தமிழ் சூழல்ல இப்போ என்ன சொல்லாங்கன்னா, நவீன இலக்கியத்தில் வட்டார வழக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக கொஞ்சம் தாட் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி நான் ரீசெண்டாக கேள்விப்படுறேன். ஆமாம், அது சாதியத்தில் நின்னாலும் பிரச்சனை இல்லை. நான் அதை சொல்ல இல்லை, நான் அது அந்த இதுக்கெல்லாம் போறது இல்லை நம்ம. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து இப்போ கொஞ்ச நாளா சொல்றாங்க. அதுக்கு என்னன்னா, அது பார்ஷியலி உண்மையும் கூட. ஏன்னா இப்போ எங்கேயோ இப்போ இடையில ஒருத்தர் படித்தேன், நவீன இலக்கியம்னா என்ன, வட்டார வழக்கில் வாந்தி எடுப்பது அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆமாம், உண்மை, அது படித்தேன். அது பார்ஷியலி உண்மை. அது வந்து ப்ராப்பராக கன்வே ஆகாத பட்சத்தில் வெறுமனே அது ஃபேக்காக நின்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அது ரிஸ்கானது தான். இப்போது இது இன்னொன்று என்னென்னா, நவீன இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இது நம்ம போன வாட்டி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், குளோபலாக ஒரு கரு இருக்குது அப்படின்னு சொன்னால்
அதுக்கு வந்து வட்டார வழக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, இதில் 3 கேள்வி. ஒன்று, எது குளோபல் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். இப்போ ஒரு வட்டாரத்திலிருந்து எழுதி எழுதி சேர்த்து தான் குளோபலை உருவாக்கியிருக்கோம். தமிழ் பண்பாட்டுக்குள்ள எசக்கியம்மையும் சுடலமாடனும் இன்னைக்கு குளோபல் கேரக்டர் தான் நவீன எழுத்து. நம்ம அவங்கள வந்து எந்த வட்டாரத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது, ஏன்னா கண்டினியூஸாக எழுதி சேர்த்துட்டாங்க. இப்போ யார் குளோபல் தமிழ் பண்பாட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது, சாரி ஓகே, அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று, இப்போ ஒரு அமேசானில் ஒருத்தன் டெலிவர் பண்ணுறான், அவன் பொருளை உடைச்சிட்டான், அவனை அப்போ அதை ஆர்டர் போட்டவனுங்க அவனுக்கு ஒரு சண்டை வருது. இதை வச்சு ஒரு கதை எழுதுறோன்னு வச்சுக்கோம். இந்த கதை வந்து முழுக்க முழுக்க குளோபல். இது எங்கே வேணாலும் நடக்கிறதுக்கான சாத்தியம் உள்ள கதை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, குளோபலாக கதை இருந்ததுன்னா வட்டார வழக்கை விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிறோம். சரி, அப்போ கதை இன்னும் குளோபல். இப்போ இந்த கதை வந்து இன்னும் குளோபல். சரி, இதை எழுதக்கூடியவனுக்கு இங்கிலீஷ்க்கு மேலே இங்கிலீஷ் லாங்குவேஜில் நல்ல கமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அவன் இங்கிலீஷ்லேயே எழுதலாம், தமிழ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ கருவை பேஸ் பண்ணி நீ பொது தமிழுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், அதே கருவை பேஸ் பண்ணி நீ உனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா நீ இங்கிலீஷில் எழுதுன்னு சொல்கிறோம். இதை மாதிரி தமிழுக்கு செய்யப்படுற பெரிய துரோகம் எதுவும் கிடையாது. செகண்ட், அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, சில ஊர்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் வைஸ் சொல்கிறோம். கேரக்டர் வைஸ், இப்போ ஒரு தேங்காய் வியாபாரி இருக்கான், அவன் கதை எழுதுறேன்னா நீ வட்டார வழக்கு எழுது அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் சில ஊர் இருக்குது, தேங்காய் வியாபாரிக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கும் இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாத மொழி அடிப்படையில் அப்படி சில ஊர் இருக்குது. எக்ஸாம்பிள் நாகர்கோவில். இப்போ நீங்கள் வந்து இஸ்ரோ சிவன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், அதை போய் பார்க்கலாம். அந்த லாங்குவேஜ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஹிந்தி மொழி பேசக்கூடிய சூழலில் போய் வாழக்கூடியவங்களுடைய ஒரு லாங்குவேஜ். இப்போ இந்த பிரபு தர்மரே சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே மட்டும் 60 டைப் ஆஃப் இது பேசுகிறாங்க, லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒன்றா இவர் இதை சேர்த்துக்கலாம். அதாவது நாகர்கோயிலுக்குள்ளே இருந்து கிளம்பி ஹிந்தி மொழி இதுக்குள்ளே புழங்குறவங்க பேசக்கூடிய ஒரு மொழி நாகர்கோயிலுக்குள்ளே இருக்குது. மிலிட்ரியில் வேலை பார்த்துட்டு ரிட்டர்ன் வர முடியும். அவங்க பேசுனாங்கன்னா நம்ம தெரியும் இவன் வந்து ஏதோ ஹிந்தி ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மொழி இருக்குல்ல, அந்த மொழியை தான் சிவன் வந்து பேசுகிறாரு. இப்போ நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறேன், அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிவன் அதில் ஒரு பேட்டியில் ஒரு இதில் சொல்கிறாரு, அந்த கோபிநாத்னு நினைக்கிறேன், அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு, வீட்டில் எப்படி இருப்பீங்க நார்மலாக. ஆமாம்மா, வீட்டில் நான் வந்து ஏன்னா கோவம் வந்துன்னா நான் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவேன் அப்படிங்கிறாரு. இங்கிலீஷுங்கிறது என்னது கெட்ட வார்த்தை தான், அவர் அர்த்தம் சொல்கிறாரு. நான் கோவம் வந்துன்னா இங்கிலீஷ் பேசுவேன் அப்படிங்கிறார். ஸோ அவர் சர்வசாதாரணமாக இதை சொல்கிறார். இப்போது நான் சயின்ஸ் ஃபிக்ஸ் எழுதுறேன், ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸை பற்றி எழுதுவோம். சிவன் அதில் ஒரு கேரக்டராக இருந்தால் அவர் வீட்டுக்குள்ளே வராரு, அவர் நாகர்கோவில் ஸ்லாங்கில் தான் பேசுவார், யாரும் தடுக்க முடியாது. சரி, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். மொழியாலும் கண்ணீராலும் எதனையும் கடந்து விடலாம்ங்கிறதுக்கு இணையா அண்ணனுடைய அந்த டிஸ்க்ளைமர் போஇருந்துச்சு. அப்புறம் இதற்கு முன்னதாக பேசிய எழுத்தாளர் சொன்னது மாதிரி அந்த நாவல் நீங்கள் வாசிட்டிங்கன்னா தெரியும், அந்த பொண்ணுக்கு நடந்த துயரத்தை விட அந்த பலாக்கா துயரம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அவசியமாக அந்த நாவல் வாசிக்கும் போது உங்களுக்கும் அந்த எண்ணம் ஒட்டிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.